வணக்கம். இன்னைக்கு பேச போற டாபிக் வந்து அதாவது மிரரிங் பத்தி. இப்போ பேசிக்கலாவே வந்து ஒருத்தங்கள் வந்து ஏதாவது ஒரு தவறு செய்றாங்க அப்படின்னு சொன்னா, மனிதன் இருக்கிறவங்களே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களோட தவறு வந்து நல்லா தெரியும் நம்மளுக்கு. நம்மளோட தவறு வந்து தெரியாது. ஸோ அடுத்தவங்களோடது வந்து டக்குன்னு நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ண இவன் வந்து தப்பு பண்றான் இது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் ஈகோல இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க, இத ஆராய்வாங்க. இது வந்து சரியா தவறா? ஏன்னா எல்லாரும் சொல்றதையும் எடுத்துக்க முடியாது. ஸோ இத ஆராய்ச்சி பண்ணி அவங்க தப்பு இல்ல தப்பு பண்ணாங்கன்னா திருத்திப்பாங்க. தப்பு இல்ல அப்படின்னு சொன்னா விட்டுருவாங்க. பட் ஈகோல இருக்கிறவங்க வந்து யார் பேச்சையும் வந்து அவங்க வந்து கேட்கவே மாட்டாங்க. நான் செய்றதுதான் சரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அம் இது வந்து எல்லாமே அதாவது புவியில வாழ்ற எல்லா மனிதர்களுடைய நேச்சர்ஸே வந்து இதுதான். யார் வந்து தப்பு பண்ணாலும் அது மட்டும் தான் கண்ணுக்கு தெரியும். இப்ப எழுத்திலே நீங்க பார்த்தீங்கன்னா, நம்ம எழுதினோம் அப்படின்னா நம்ம தப்பு விடுவோம். சின்ன சின்ன தப்பு விடுவோம் தெரியாது. பட் அடுத்தவன் ஏதாவது தப்பு விட்டு எழுதினான்னா டக்குன்னு போய் வந்து நம்ம வந்து கண்டுபிடிப்போம். ஸோ இது ஹியூமன் நேச்சர்ஸ் தான். ஆனா ரெட்டை சுடர் பயணத்தில பொறுத்தவரை ரொம்ப அடி ஆழத்தில் சப்கான்ஷியஸ் போன இதுல உள்ள வூண்ட்ஸ் எல்லாமே ஜென்ம ஜென்மமா இருக்கிற சோல்ல இருக்கிற அத்தனை விதமான இம்பியூரிட்டிஸையும் வந்து எடுத்து பியூரிஃபிகேஷன்ஸ் நடத்துறதுனால இது வந்து ஸ்பெஷல் அப்படின்னு சொல்றோம். ஸோ என்ன பண்றோம்னா அவங்ககிட்ட இருக்கிறத நம்ம எடுத்து காட்டுறோம். 2 பேரும் மாத்தி மாத்தி வந்து எடுத்து காட்டுவோம். இப்போ இது வந்து ரொம்ப அக்யூரேட்டா மிரரிங் வந்து பண்ணிட்டு இருக்கோம். நெறைய நேரம் வந்து இது வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா, இப்போ டிஎஃப் நான் டிஎஃப்ங்கிறதுனால நான் டிஎம் சொல்றேன். இது டிஎம் டிஎஃப் இருக்கலாம். எப்படினாலும் இருக்கலாம். சரிங்களா? ஸோ என்ன அப்படின்னா, நம்ம வந்து டக்குன்னு பாயிண்ட் அவுட் பண்ணிருவோம். பாயிண்ட் அவுட் பண்ணோனே அவங்க வந்து என்ன என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பொதுவான ஒரு தவறுகள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்களுக்கு வந்து தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் வந்து அத வந்து புரிய வைக்கிறதுக்கு வந்து முயற்சி பண்ண ஆரம்பிப்போம். உடனே என்ன பண்ணுவோம்னா, எனர்ஜிய வந்து சென்ட் பண்ணி, அத ஹீல் பண்றதுக்கு வந்து நம்ம வந்து ட்ரை பண்றது. அதாவது ஃபோர்ஸ்ஃபுல்லா வந்து செய்றது. அவங்க வந்து கேட்காமயே வந்து பல விஷயங்கள் வந்து நம்ம வந்து பண்ண ஆரம்பிப்போம். ஸோ ஏன் புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி. ஆக்சுவலா அப்படி அப்படி செய்யவே கூடாது நீங்க. சரிங்களா? ஸோ நம்ம இப்போ ஹார்ட்டு, கிரவுன் சக்ராஸ்ல உள்ள எனர்ஜிஸ்லாம் வந்து அவங்களுக்கு வந்து சென்ட் பண்றது. ஹீல் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதமான இன்டென்ஷனோட வந்து செய்யக்கூடாது. எந்தவித ப்ராசஸும் நம்ம ஜேர்னிய பொறுத்தவரை இது நடக்கட்டும், இது நடக்கிறதுக்காண்டி அப்படிங்கிற மாரி வந்து செய்யவே கூடாது நம்ம. அது வந்து மிகப்பெரிய தப்பா இருக்கும். ஏன் அப்படின்னா, அவங்க கேட்கவே மாட்டாங்க. அவங்களுக்கான லெசன்ஸ் வந்து அவங்களுக்கு நடந்தே வந்து தீரும். ஸோ நீங்க போய் வந்து திணிக்கலாம் கூடாது அத. சரிங்களா? அப்போ இது வந்து என்ன ஆயிரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களுடைய சப்கான்ஷியஸ வந்து நீங்க வந்து கண்ட்ரோல் பண்றதாக வந்து போயிரும். ஒன் டைம் வந்து நீங்க எடுத்து சொல்லிட்டீங்கன்னா, அதோட அந்த அந்த இது வந்து முடியுது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறணும். சரிங்களா? அதுக்கப்புறம் அவங்க வந்து அந்த அந்த இத அவங்க ஹீல் பண்ண ஆரம்பிக்கும்போது தான், நீங்க சொன்ன வார்த்தை வந்து அவங்களுக்கு நினைவு வரணும். அதுக்கு முன்னக்கூட்டி வந்து நீங்க சொல்லிக்கிட்டே வந்து அவங்க கிட்ட வந்து இருக்கக்கூடாது. இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டே பாயிண்ட் அவுட் பண்ணவே கூடாது. அதுதான் வந்து உண்மையான மிரர் ஒர்க்கா வந்து இருக்கும். ஸோ அந்த டெசிஷன்ஸ் மேக்கிங்க வந்து அவங்க கிட்ட வந்து நீங்க வந்து விட ஆரம்பிச்சிடணும். இப்போ வந்து சைல்ட்ஹுட்ஸ்ல வந்து ட்ராமா, ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்குது. அப்போ அத ஹீல் பண்ணுனாதான் நம்மளுக்கு யூனியன் வரும். ஸோ வந்து அந்த 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 அதே அவங்கட்ட வந்து சொல்லி காட்டி, "நீ ஹீல் பண்ணு" அப்படிங்கிற மாரி ஒரு பிரஷர் போட்டு யூனியன் நடக்கணும் அர்ஜென்ட் ஆகி இதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா, பண்ணக்கூடாது. அந்த ஹீலிங்கோட ரெஸ்பான்சிபிலிட்டிய அவங்கவங்க பார்ட்னர் தான் வந்து எடுக்கணும். அப்பதான் வந்து அவங்களுக்கு வந்து கிளியரா இருக்கும். இப்ப இந்த மிரர் அப்படின்னு சொன்னோனே, நம்ம இதுல எப்படி நடக்கும்? இப்ப மத்தவங்க இப்ப நார்மல்னா இருக்கிறவங்க இப்ப பாயிண்ட் அவுட் நம்மளே வந்து வேறவங்கள வந்து பாயிண்ட் அவுட் பண்ணுவோம். பாயிண்ட் அவுட் பண்ணா அவங்க வந்து எடுத்துக்கிட்டாங்கன்னா, அவங்க வந்து தவற எடுத்துக்கிட்டாங்கன்னா திருத்தி இருப்பாங்க. இல்ல சில ஈகோல இருக்கிறவங்க வந்து கேட்க மாட்டாங்க. பட் நம்ம நம்ம ஜர்னிய பொறுத்தவரை உள்ள இருந்து எல்லாமே வந்து வெளிய எடுத்து வந்து நம்ம வந்து மிரர் காட்டுவோம். அவங்களுக்கு வந்து பேசாமயே வந்து எல்லாமே வந்து தெரிய ஆரம்பிக்கும். எனர்ஜி மூலமாவே வந்து அவங்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும். இப்ப ரீசென்ட்டா ஒரு எக்ஸாம்பிள்ஸ் வந்து நான் வந்து சொல்றேன். ஆக்சுவலா அவங்க கேட்கும்போது வந்து நான் வந்து சடனா இப்போ அதனால தான் நான் சொல்றேன் கவுன்சிலிங்லாம் பண்ணோம் அப்டின்னா, நம்ம நம்மளுக்கான ஒரு இத வந்து நம்ம வேற யார்ட்டயாவது போய் கேட்போம். பட் அவங்க பிரச்சனை எவ்வளோ பெரிய பிரச்சனையா இருந்தாலும் நம்ம வந்து தீர்வு சொல்லிருவோம். இதனால தான் வந்து நெறைய பேர் வந்து மாத்தி மாத்தி அவங்களுக்கு எவ்வளவுதான் இருந்தாலும் கவுன்சிலிங், ஹீலிங் பண்றதுக்கு வேற இடத்துக்கு வந்து அவங்க வந்து போவாங்க. இவங்களுக்கு எவ்வளோ கெப்பாசிட்டி வந்து இருந்தாலுமே, அத வந்து அடுத்தவங்க மூலமா வந்து என்ன என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இது என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, ம்
ஒருத்தவங்க வந்து சொன்னாங்க. ஆக்சுவலா அவங்க இப்போ ஒரு டிஎம் வந்து அவங்க பேசவே இல்ல. ஸோ அவங்க வந்து பேசாமயே ஒரு 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 10 நாள்னு வச்சுக்கோங்களேன், பேசவே இல்ல. இந்த டிஎஃப் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அந்த காலகட்டத்தில் அவங்களுக்கும் ஒரு இக்கட்டான சூழ்நிலை. இவங்களும் ஒரு 10 டேஸ் வந்து பேசல. 2 பேருமே பேசிக்கிடல. ஸோ ஆஃப்டர் 10 டேஸ் வந்து இவங்க வந்து பேச வரும்போது, இவங்க எடுத்த உடனே வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, ஏன் வந்து என்கிட்ட பேசல? இது முக்கியமா இந்த ஃபெமினைன் இந்த பெண்களுக்கான ஒரு நேச்சர் என்ன அப்படின்னா, அவங்க தப்ப வந்து லேசுக்குள்ள வந்து அவங்க வந்து சொல்ல மாட்டாங்க. டக்குன்னு ஆனா அடுத்தவங்கள பாயிண்ட் அவுட் பண்ணுவாங்க. இது வந்து கேர்ல்ஸ்க்கான ஒரு நேச்சர்ஸா இருக்கும். நீங்க ஏன் வந்து அப்போ ஏன் வந்து பேசல? அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இப்ப நார்மலா இந்த மாரி ஒரு லவ்ல இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஒர்க் இருந்தாலும் இவங்ககிட்ட சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, "ஐயோ! சாரிப்பா நான் பிஸி ஆயிட்டேன் நானு. நான் வந்து இல்ல நான் வந்து பேசியிருக்கணும். நான் இப்படி அப்படி சொல்லிட்டு ஏதோ ஒண்ணு அவங்கள சமாதானம் படுத்துற மாரி தான் வந்து சொல்லி ஏன் அப்படின்னா, இந்த ரிலேஷன்ஷிப்ப வந்து தக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம இதுல அப்படி நடக்கவே நடக்காது. ஏன் அப்படின்னா, மிரர் நடக்கும் நம்ம இதுல. இவங்க உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க தப்பு வந்து இவங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காண்டி, இவங்களுக்கு என்ன பெயின் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் நம்ம இருக்கோம்ன்னு சொல்லிட்டு தெரிஞ்சும், இவங்க நம்மளா ஃபோன் பண்ணட்டும்னு இருந்துட்டு, அவங்க வந்து ஃபோன் பண்ணாம இருந்திருக்காங்களேன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரு பெயினு. பேசிக்கலா இவங்க ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருந்திருக்கிறாங்க. பட் மறந்துட்டாங்க. அந்த காலகட்டம் இருக்கும்போது அவங்க வந்து மறந்துட்டாங்க ஃபோன் பண்றதுக்கு. அதுல பிஸியா இருந்துட்டாங்க ஒரு பிரச்சனையில். ஸோ இவங்க டிஎம் வந்து டக்குன்னு உடனே என்ன ரிப்ளை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, ரொம்ப கூலா ரிப்ளை பண்ணியிருக்கிறாங்க. நானுமே வந்து பிஸியா இருந்துட்டேன். அவ்வளவுதான் நானுமே மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆக்சுவலா இப்படி சொல்லும்போது இவங்க வந்து ஹீல் ஆகி இருந்தாங்க அப்படின்னு சொன்னா, இந்த பாயிண்ட்ட வந்து இவங்க வந்து விட்டுருவாங்க. சரிங்களா? இப்ப ஏன் அப்படின்னா, ஆமா நானுமே வந்து பிஸியா இருந்தேன். நானுமே வந்து இல்ல நான் இக்கட்டான ஒரு சூழ்நிலையில இருந்தேன் அப்படின்னு சொன்னேன். இவங்களுக்கு உடனே என்ன வந்துரும், உள்ள வந்து இன்னர் சைல்டு ஹீல் ஆகலன்னா, இவங்களுக்கு கொஸ்டின் மேல கொஸ்டின்ஸ் வரும். எப்படி வரும்? இதான் ஹீல் ஆகாததுக்கான காரணம். எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, அப்ப என்னைய பிடிக்கலையா? நான் வந்து இவங்க ட்ரூவா ட்ரூவா இருக்க மாட்டாங்களோ? நான் இவ்வளோ கஷ்டத்துல இருக்கும்போது இவங்க வந்து எனக்கு உதவி செய்ய வரலையே! நான் இவ்வளவு சொல்லியும் இவங்க எனக்கு கால் பண்ணலையே! இவங்க வந்து ரொம்ப கூலா ஒண்ணுமே நடக்காத மாரி ரொம்ப கேஷுவலா வந்து இவங்க ரிப்ளை குடுக்குறாங்களே! அப்படின்னு சொல்லிட்டு, இவங்களுக்கு அடுக்கடுக்கான பல கேள்விகள் வந்து எழுந்துட்டு, உடனே என்ட்ட வந்து இவங்க வந்து கேட்குறாங்க. நான் சடனா வந்து சொன்னேன். நான் அவங்ககிட்ட கேட்டேன். நீங்க ஏன் ஃபோன் பண்ணல? அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். இல்ல எனக்கு நான் மறந்துட்டேன். நான் வந்து ஒரு பிரச்சனையில இருந்தேன் அப்படின்னு சொன்னேன். அத தான் வந்து அவங்க திரும்பி கேட்குறாங்க. அவங்களுக்கும் ஏதாவது பிரச்சனை இருந்திருக்கலாம்ல உங்களுக்கு. ஸோ அவங்க அவங்க வந்து உங்கள வந்து ரிப்பீட் பண்றாங்க. நீ ஏன் வந்து பேசல? அப்ப நீ மறந்தனால நானும் அப்ப உன்ன மாரி தானே நானும் இருப்பேன் அப்படின்னு வந்து அவங்க மென்ஷன் பண்றாங்க. ஸோ அதனால தான் நீங்க வந்து நார்மலா கூலா இந்த இந்த ட்ரிக் இந்த இந்த எதிர்பார்ப்பு அதாவது நம்ம கஷ்டத்துல இருக்கும்போது அவங்க உதவி செய்யணும் அப்படிங்கிறது அந்த ஏக்கம் எல்லாமே வந்து இருந்துருது. இருந்தாலும் எவ்வளவு சூழ்நிலை வந்தாலும் நீங்க வந்து அப்ப உள்ளுக்குள்ளே இருக்கிற தன்மை கூட தான் நீங்க வந்து வாழ்ந்திருக்கிறீங்க. பட் வெளியே வந்து அவங்க கிட்ட வந்து நீங்க வந்து பேசல. ஸோ பேசலன்னு சொல்லும்போது, நீங்க வந்து அத ஒரு கொஸ்டினா வந்து அவங்கட்ட ஏன் வந்து கால் பண்ணலன்னு சொல்லுவாங்க. அவங்க கூலா சொன்னோனே உங்களுக்கு கோபம் இல்ல வருத்தம் வருது. வருத்தம் வந்தது அப்படின்னு சொன்னாலே, பெயின் வந்தது அப்படின்னு சொன்னாலே, ஏதோ ஒரு இது பார்ட் வந்து நீங்க வந்து ஹீல் பண்ணல. உடனே இவங்க ட்ரூவா இருக்க மாட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க. ஸோ இவ்ளோ கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு எழ ஆரம்பிச்சது ரீசன் என்ன? அவங்க வந்து உங்களுடைய ஒரு வூண்ட்ஸ வந்து எடுத்து விட்டுருக்காங்க. ட்ரிகர் பண்ணி விட்டுருக்காங்க. இப்போ உங்களுக்கான அந்த ரியாக்ஷன் நீங்க நடக்கிறதுனால, இப்போ அவங்க வந்து ரியாக்ட் பண்ணல. நல்லா கேட்டுக்கோங்க. ஒரு டிஎம் எடுத்த உடனே ஏன் என்னைய கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோபமோ, இல்ல அவங்க அதுக்கு சொல்லியிருந்தாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு வூண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். நீங்க தான் வந்து கேட்டிருக்கிறீங்க. அவங்க ட்ரிகர் லைட்டா கேஷுவலா சொன்னதுனால உங்களுக்கு ட்ரிகர் வந்துட்டு. ஏன்னா எமோஷனலா நீங்க வந்து என்ன, யாது, என்ன கஷ்டப்பட்டேன் அப்படின்னு கேட்கணும்னு நம்ம வந்து எதிர்பார்ப்போம். அவங்க எமோஷனல் இது குடுக்கல அப்படின்னு சொன்ன உடனே, உங்களுக்கான ஒரு ட்ராமா இருக்கு. ஏற்கனவே இருக்கு. அத வந்து இவங்க வந்து ட்ரிகர் பண்ணி எடுத்து விட்டுருக்காங்க. ஸோ சிம்பிளா கேள்வி கேட்கணும். நம்ம எப்படி இருந்தோமோ, அதே மாரி தானே அவங்களும் இருப்பாங்க. ஸோ அப்போ நம்ம ஹீல் ஆகலன்னு சொன்னா தானே நம்மளுக்கு இவ்ளோ ஒரு பெயின் வருது. இவங்க இவங்க நம்ம ஒரிஜினலா இருப்பாங்க. இப்படிலாம் வந்து கேட்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வருதுன்னு சொன்னோனே, அவங்க வந்து டக்குன்னு சொன்னோனே அதாவது
அவங்களுக்கு தெரியும். இருந்தாலும் நான் லைட்டா சொன்னோனே அவங்க வந்து புரிஞ்சுக்கிறாங்க. சரிங்களா? அப்போ இதுதான் வந்து மிரர். இதுதான் வந்து கரெக்ட் அக்யூரேட் வந்து மிரர். சரிங்களா? நம்மளுக்குள்ள நடக்கிற மிரர். நார்மலா இருக்கிற இது வந்து என்னன்னா, ஐய்யயோ! இவ கோச்சுப்பாளோ! இவ வந்து நம்மள விட்டு போயிருவாளோ! ம் நம்ம பொய் சொல்லும். நம்ம வந்து இப்படி இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. பட் நம்மளோட டிஎம்ஸ்லாம் வந்து டிஃபரெண்ட்டா இருப்பாங்க. அதாவது அதுவும் டைரக்ட்டா நீங்க வந்து எனர்ஜி வைஸ்க்குள்ள வந்து வேற மாதிரி இருப்பாங்க. ரொம்ப லவ் ஒண்ணு தான் இருக்கும். சரிங்களா? 5Dல வந்து லவ் மட்டும் தான் இருக்கும். பட் 3Dல வந்து அது அப்படியே நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா நிச்சயமாக கிடைக்காது. அந்த டைம்ல அவங்க வந்து மிரர் பண்ணி விட்டுருவாங்க. உங்கள ட்ரிகர் பண்ணி விட்டுருவாங்க. நீங்க அப்புறம் அழுதுட்டு தான் இருக்கணும். வலி இருந்துட்டு தான் இருக்கும். ஸோ அது ஃபுல்லா கியூர் ஆகுற வரைக்கும் இப்படிதான் வந்து நடக்கும். ஸோ அந்த மிரர் வந்து தொடர்ந்துகிட்டே இருக்கும். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து சொல்றேன். இப்போ வந்து ஒரு டிஎம் ஒரு 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 டிஎம் வந்து ஒரு கார்மிக் கூட இருக்காங்க. இன்னொரு டிஎஃப்பும் வந்து கார்மிக் கூட இருக்கிறாங்க. ஆனா இவங்க வந்து கார்மிக்க வந்து எல்லாமே வந்து விட்டுட்டாங்க. மனதளவுல வந்து எல்லாமே விட்டுட்டாங்க. பட் இவங்க வந்து அவங்களோட டிஎம் வந்து கார்மிக்ல இருக்கும்போது, நீங்க கார்மிக்ல இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாயிண்ட் அவுட் பண்ணுனாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, டிஎம் உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வந்து டிஎஃப்க்கு வந்து பாயிண்ட் அவுட் பண்ணுவாங்க. அப்போ 2 பேருக்குமே இந்த நிலைமை வந்து ஒரு ஒரு சூழ்நிலையில இருக்கு. அதாவது 2 பேருமே இதே தான் செய்றாங்க. ஆனா, இப்ப யாராவது இன்கேஸ் அவங்க வந்து ஒரு ஒரு கட்டத்தில் வந்து அவங்க இத பாயிண்ட் அவுட் பண்ணிட்டாங்கன்னா, சடனா அவங்கட்ட இருந்து மிரர் வரும். "நீயும் இப்படித்தானே இருக்கிற" அப்படின்னு சொல்லிட்டு மிரர் வரும். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, இத எப்படி நம்ம வந்து வெளிய வர்றது? இது அப்போ ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படிங்கிறது தெரியுது. ஏன் அப்படின்னா, ஒண்ணு இவங்க வந்து ஒருத்தங்க கொஸ்டின் ரெய்ஸே பண்ணக்கூடாது. அந்த கொஸ்டின் ரெய்ஸ் பண்ணும்போதே வந்து அதுக்கான பதில் வந்து நம்மளே வந்து திருப்புது. ஸோ, அப்போ அதுல ஏதோ ஒண்ணு இருக்கு. அப்போ அந்த கார்மிக்க வந்து விடணும் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு கான்செப்ட்டா இருக்கு. நீங்க இப்படி இருக்கிற வரைக்கும் அவங்களும் அப்படிதான் இருப்பாங்க அப்படிங்கிறதும் வந்து நம்மளுக்கு வந்து தெரிய வருது. ஸோ இத வந்து எப்படி எப்படி வந்து தீர்க்கலாம்? இது வந்து ஒரு முக்கியமான ஒரு ஒரு பார்ட்டா இருக்கும். ஏன் அப்படின்னா, இது 2 பேருக்குமே வந்து என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. சரிங்களா? இப்போ வந்து அந்த சிட்யூவேஷன்ஸ் வந்து இப்போ நீங்க வந்து ஒரு பாயிண்ட் அவுட் டக்குன்னு பண்ணீங்க, அவங்க சடனா உங்கள வந்து பாயிண்ட் அவுட் பண்ணிருவாங்க. அப்போ நீங்க வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது நீங்க. பண்ண முடியாதுன்னோனே, அப்போ 2 பேருமே ஒரே சூழ்நிலையில வந்து சிக்கியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, இது கரெக்ட் தான். இது இந்த இந்த மிரர் வந்து கரெக்ட்டான மிரர் தான். இப்ப இந்த கரெக்ட்டான மிரர் ரிஃப்ளெக்ஷன்ஸ் பண்ணும்போது, இன்கேஸ் ஒரு டிஎம்மோ, இல்ல ஒரு டிஎஃப்ஓ அவங்க வந்து அலைன் ஆகாம இருந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு டிஎஃப் வந்து ஒரு டிஎம்ம பார்த்து இந்த கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. நீங்க கார்மிக் கூட இருக்கிறீங்க. என்ன? ஒண்ணுமே வந்து இதுலருந்து நீங்க மீண்டு வரலையேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அவங்க சடனா இவங்கள இது பண்றாங்க. அப்போ யாராவது ஒருத்தருக்கு அப்ப 2 பேருமே மிரர் ஆயிட்டு, இது கரெக்ட்டான மிரரா இருக்கு. யாராவது ஒருத்தங்க வந்து இதுல வந்து அலைன் ஆகாம இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உடனே வந்து ஒரு ஜஸ்டிஃபிகேஷன்ஸ் இதுக்கு வந்து வந்து போவாங்க. உடனே சைலன்ட்க்கு போயிருவாங்க. சரிங்களா? சைலன்ட்க்கு போயிருவாங்க. இல்ல அப்டின்னா, அதான் டோட்டலா அவாய்ட் பண்ணிட்டே வந்து அவங்க போயிருவாங்க. ஏன் அப்டின்னா, அந்த மிரரை பார்க்கறது கூட தைரியம் அவங்கட்ட வந்து இருக்காது. சரிங்களா? தைரியம் இல்லாத ஒரு ஈகோவா இருப்பாங்க. ஸோ இது இப்போ ஆமா அப்படின்னு ஆமா நானும் இப்படித்தானே இருக்கேன் அப்படின்னு அப்படின்னு கேட்டுட்டு சடனா அவங்க மிரர் பண்ணும்போது நீங்க அக்செப்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த பிரச்சனை அதோட வந்து சால்வ் ஆயிடும். இப்போ இவங்க வந்து உடனே அவங்களுக்கு வந்து மிரர் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? நீங்க வந்து ஏன் பேசல அப்படின்னு கேட்டிருக்காங்க. இவங்க சொன்னோனே இவங்களுக்கு கொஞ்சம் மனசு இருக்கணும். என்ட்ட வந்து கேட்டாங்க. உடனே என்ன அப்படி சொன்னோனே இவங்க சடனா அந்த இத வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஓகே. அப்ப ஏதோ ஒண்ணு இருக்கு. இனிமே நான் வந்து அத பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த பிரச்சனை வந்து இதோட வந்து முடிஞ்சிரும். இன் கேஸ் இவங்க இந்த டிஎஃப்ஆ இருக்கட்டும், இவங்க வந்து ஒரு ஈகோ பேசிஸ் தைரியம் இல்லாத ஒரு ஈகோல இருந்திருக்கிறாங்கன்னா, இவங்களோட இது என்னவா இருக்கும் அப்படின்னு சொன்னா, உடனே வந்து அவங்கள வந்து எதிர்க்க ஆரம்பிப்பாங்க. அவங்க கூட ஃபைட் பண்ண போவாங்க. இல்ல என்ன நான் பேசல இப்படிதான் வந்து வெளியில உள்ள எர்த்லயே உள்ளது ஃபைட் வரும் உங்களுக்கு. சரிங்களா? ஆப்போசிட்டா பேசிட்டாங்கன்னா வந்து ஃபைட் வரும். உடனே வந்து ஜஸ்டிஃபிகேஷன்ஸ் வரும். இல்ல நான் யோக்கியன், அப்ப நீ தானே தான் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ரொம்ப ரொம்ப லெவல் வந்து வர ஆரம்பிக்கும். அப்புறம் என்னன்னா 2 பேரும் மாத்தி மாத்தி வந்து தூற்றிக்கிடுவாங்க உங்களுக்கு. ஸோ, அப்புறம் டோட்டலா என்ன பண்ணிருவாங்கன்னா, சைலன்ட்க்கு யாராவது அவங்க போயிருவாங்க. டோட்டலா அவாய்ட் பண்ணிட்டு செப்பரேஷன்ஸ் ஃபேஸ்க்கு வந்து போயிருவாங்க. ஏன் அப்டின்னா, அவங்க வந்து அலைன் ஆகாம இருக்கிறாங்க. அப்போ இந்த காலகட்டத்தில் தான் வந்து என்ன பண்ணணும்? ஒரு ஒரு டிஎஃப்ஆ இருக்கிறாங்களோ, ஒரு டிஎம்ஆ இருக்கிறாங்களோ அப்டின்னா,
நான் ப்ரூஃப் பண்ணணும்னு பண்ணோம். நீங்க ப்ரூஃப் பண்ண போகும்போது தான் நாங்க சண்டையே ஆரம்பிக்கும். இல்ல நான் ரொம்ப யோகியன், நான் வந்து சரிதான். இப்ப இவங்க வந்து இல்லையே, நான் வந்து இவ்ளோ பெரிய சூழ்நிலை இருக்கிறதுனால தான் நான் வந்து இருக்கேன். அப்படின்னு அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா, இப்போ ஓகே. இப்போ இதே டிஎம் நீ வந்து கார்மிக்ல இருக்க அப்ப வந்து நீங்க டிஎம், நீங்க வந்து கார்மிக்ல இவ்வளவு பிரச்சனை இருக்கு. நீங்க வந்து இருக்கலாம். அப்ப நான் வந்து ஒரு டிஎஃப் இருந்துட்டு என்னோட சூழ்நிலை என்ன, என்ன என்ன எனக்கோட பேக்ரவுண்ட் என்ன, என்ன ஃபேமிலி பேட்டர்ன் என்ன, இப்படி இப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு அவங்களுக்கான ஒரு ப்ரூஃப நான் வந்து எனக்கான சாதகமா நான் வந்து எடுத்து பண்ண ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொன்னா, அது ராங். தப்பு. அதுபடி பண்ணவே கூடாது நீங்க. சரிங்களா? அது 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 கன்வின்ஸ் பண்ணி அவங்கள வந்து, "இல்ல நான் சரியா தான் இருக்கிறேன். இந்த சூழ்நிலையினால தான் நான் வந்து இருக்கிறேன்." அப்படிங்கிற ப்ரூஃப் வந்து அவங்களுக்கு குடுக்கவே கூடாது. அது ரொம்ப ரொம்ப இது. அப்போ இன்னொன்னு என்ன செய்யக்கூடாதுன்னா, "நீ தவறு, நீ சேஞ்ச் பண்ணு" அப்படின்னு சொல்றதுக்கும் நம்மளுக்கு வந்து ரைட்ஸே கிடையாது. அதுவும் வந்து நம்ம வந்து செய்யவே கூடாது. இப்படி இருந்தால் தான் அந்த ட்ரூத், அந்த உண்மை தன்மையில் நீங்கள் இருந்து பிறரை வந்து கண்ட்ரோல் பண்ணாம நீங்க இருக்கிற காலகட்டத்தில் தான் உங்களுக்கு வந்து ப்ராப்பரா வந்து நீங்க அடுத்த கட்டத்துக்கே வந்து நீங்க வந்து மூவ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இதுதான் வந்து உங்களுக்கு கரெக்ட் வேயா இருக்கும். ஸோ எக்ஸ்பிளனேஷனு, அப்புறம் சண்டை போட்டு அவாய்ட் பண்றது, அப்புறம் சைலண்ட் மோடுக்கு போயிட்டு இப்படிலாம் வந்து பண்ணணும் அப்படின்னு சொன்னா, இந்த டிஎம் வந்து இன்னுமே கார்மிக் அலைன்மெண்ட்டை வந்து உள்தன்மையில் கிளியர் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். சரிங்களா? அப்போ இது வந்து ரியல் மிரர் ஒர்க்கா இருந்தது அப்படின்னு சொன்னா, இவங்க இந்த மாரி செய்யவே மாட்டாங்க. ஈகோ பேசிஸ்ல வந்து அவங்க வந்து போவே மாட்டாங்க. அக்செப்ட் பண்ணுவாங்க. அப்போ உள்தன்மையில நம்ம என்ன பண்ணலாம்? அந்த ரெடி ஆகுறதுக்கு நம்ம வந்து என்ன என்ன பண்ணலான்னு தான் நெக்ஸ்ட் இது யோசிப்பாங்களே ஒழிஞ்சு, ஐய்யயோ! இவளும் என்னைய பாயிண்ட் அவுட் பண்ணிட்டாளே! இவ எப்படி என்னைய வந்து பாயிண்ட் அவுட் பண்ணலாம்? இப்ப இவளும் யோக்கியமா? அப்படின்னு நம்ம கேட்டுட்டோம் அப்படின்னு சொன்னோனே, 2 பேருக்குமே யாராவது ஒருத்தருக்கு வந்து ஈகோ இருந்துச்சுன்னா, இது பெரிய பிரச்சனையில கொண்டு முடியும். இப்படிதான் வந்து சில மிரர் ஒர்க்ஸ் வந்து லூப்புக்குள்ளே போய் சுத்தி சுத்தி அந்த அந்த என்ன நடக்குது, இவங்க ஏன் நம்மள பண்றாங்கன்னு யாராவது ஒருத்தங்க நெனச்சு, அத வந்து கியூர் பண்ணுனாங்கன்னா, இந்த அதுக்கப்புறம் அந்த வூண்ட்ஸ் வந்து வெளிய வரவே வராது. முடிஞ்சிரும். அந்த அந்த இதே வந்து முடிஞ்சிரும். அடுத்தது தான் வந்து அப்புறம் போகும். இல்ல அப்டின்னா, இது சுத்தி 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 வந்துட்டுருக்கும். நீங்க ஃபுல் கியூர் ஆகுற வரைக்கும் இது விடவே விடாது. இது ரொம்ப முக்கியம். இத இத நல்லாவே யோசித்துக்கோங்க நீங்க. அப்போ இப்போ இந்த இந்த மிரர் அப்படிங்கிறதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, யுனிவர்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இத பிரேக் பண்றதுக்கு தான் பார்க்கும். இந்த மிரர வந்து பிரேக் பண்ணி முடிச்சிரணும் உங்களுக்கு. இப்போ நீ சொன்னது தான் வந்து கரெக்ட்டு, இல்ல வந்து நான் தான் கரெக்ட் அப்படிங்கிற மாரியே வந்து வாழக்கூடாது. அப்போ அந்த கார்மிக்கை வந்து ஜென்யூனா வந்து நம்ம எப்படி ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு அவங்கவங்களுக்குள்ள வந்து திங்க் பண்ணிக்கணும். இத வந்து எக்ஸ்பிளனேஷனா பண்ணோம்னா ரொம்ப வந்து கொலாப்ஸ் ஆயிரும். ஸோ வந்து எனர்ஜி வந்து டிசால்வ் ஆயிரும். இத இத நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த மிரர் இப்ப 2 எக்ஸாம்பிள் நான் வந்து சொல்லியிருக்கேன். 2மே வந்து அக்யூரேட் மிரரிங் பண்றது. ஸோ இப்படிதான் ஒரு சின்ன சின்ன விஷயமா இருக்கும். ஏன் வந்து உங்க டிஎம்க்கும் உங்களுக்கும் வந்து பிரச்சனை வருது? அ இப்போ ஒருத்தங்க நான் அடுத்த வீடியோல போடுறேன். இந்த ஒரு 2 கொஸ்டின்ஸ்க்கான ஒரு பதில் பதில் அவங்க சொல்லியிருந்தாங்க. அதுக்கு நான் பேசுறேன். ஸோ மிரர் நீங்க வந்து இப்ப நான் 2 எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். சும்மா சிம்பிளா நடந்தத சொல்லியிருக்கேன். இதே மாரி நீங்கள் டெய்லி நடக்கிறதை நீங்க பார்த்து, பார்த்து, பார்த்து எடுத்தீங்க அப்டின்னா, சீக்கிரமே வந்து நீங்க வந்து யூனியன் ஆகுறதுக்கான வாய்ப்பு வந்து நெறைய இருக்கு. இந்த மாரி நீங்க பார்த்துட்டீங்கன்னா, யூனியன் வந்து ரொம்ப எளிதா வந்து நடக்கும். சின்ன, சின்ன விஷயத்துக்கும் இப்டி நீங்க மிரர் பண்றாங்க. இது மிரர் தான். ஸோ எனக்குள்ள தான் நான் வந்து அலைன் ஆகணும். அவங்க அவங்க மிரர் பண்ணுனாங்கன்னா, எனக்குள்ள நான் அலைன் ஆகணும் அப்டிங்கிறது தெரிஞ்சு, அலைன் ஆக, ஆக, ஆக என்ன ஆகும் அப்டின்னு சொன்னீங்கன்னா, யூனியன் வந்து ரொம்ப சீக்கிரம் நடக்க ஆரம்பிச்சுரும். தேங்க் யூ.